நம்மளில் நிறையா பேர் ஆங்கிலம் பேசணும், எழுதணும் ஆசைப்படுவோம். ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்போம். இனிமேல் கவலையே வேண்டாம். இன்றைக்கி நாம் இங்கிலீஷ் கிராமரில் ரொம்ப முக்கியமான ஒரு டென்ஸ் தான் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி ரொம்ப ஈஸியாக கற்றுக்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னது, அது விவரமாக என்ன, இது எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது நீங்களே சரளமாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. இன்றைக்கி நாம் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் எப்படி பேசணும், நெகட்டிவ் சென்டென்ஸில் எப்படி பேசணும், கொஸ்டின் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ்னு சொல்லுவாங்க, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அதை வச்சு எப்படி பேசணும், ஈஸியாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து நம்ம ரொம்ப ஈஸியாக கற்றுக்க போகிறோம். இது போட பார்த்தாலே உங்களுக்கு முழுசாக புரியும். கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம், நிகழ்காலத்தில் நடக்கிறது. நிகழ்காலம்னா நம்ம இப்போதைக்கு நடக்கிறது. நான் நடக்கிறேன், நான் தூங்குகிறேன், நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி நிகழ்காலத்தில் நடக்கிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவாக பேசுகிறது, நெகட்டிவாக பேசுகிறது, நம்ம கேள்வி கேட்டு பேசுகிறது. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது பாசிட்டிவாக. நான் சாப்பிடல, நீ சாப்பிட்டியா அப்படின்னு 3 விதமாக சொல்லலாம். அது இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிறத 3 விதமாக நம்ம சொல்லலாம், பேசலாம். அதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஐ, வி, யூ, தே அப்படின்னு வந்துச்சுன்னா பாசிட்டிவில் வெர்பு ப்ளஸ் வெர்பு மட்டும்தான் போடணும். கீ, சி, இட், அப்புறம் நேமு இது வந்துச்சுன்னா வெர்போட சேர்த்து எஸ், இஎஸ், ஐஎஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கணும். இப்போ அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸில் நம்ம சென்டென்ஸ் பார்த்தோன்னா போக புரியும். பாசிட்டிவ் சென்டென்ஸில் ரூல் நம்பர் 1, நாங்கள் கிரிக்கெட் விளாடுறோம். நாங்கள்னா வி சப்ஜெக்ட், வி விளையாடுறோன்னா ப்ளே கிரிக்கெட். வி வந்துச்சுன்னா அப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸில் ரூல் நம்பர் அப்படியே ப்ளஸ் வெர்போடு மட்டும்தான் பண்ணணும். கிரிக்கெட்னா வி ப்ளே கிரிக்கெட். அப்போ 2வது சென்டென்ஸ், நீ ஆங்கிலம் பேசுகிறாய். நீனா யூ. அப்போ யூ வந்துச்சுன்னா அப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸில் யூ ப்ளஸ் வெர்பு தான் வரும். ஸ்பீக்னா பேசுகிறாய், யூ ஸ்பீக் இங்கிலீஷ். அவர்கள் தமிழ்நாட்டில் வசிக்கின்றனர். அவர்கள்னா தே வந்தால் ப்ளஸ் வெர்பு மட்டும்தான் போடணும். தே வசிக்கின்றன லைவ் இன் தமிழ்நாட்டில் வரும். பாசிட்டிவ் சென்டென்ஸில் செகண்ட் ரூல், அவள் ஆங்கிலம் கற்பிக்கிறாள். அவள்னா சினா ரூல் நம்பர் 2ல் வெர்போட எஸ்ஸு இல்லாட்டி இஎஸ்ஸு ஐஎஸ் வரும். அப்போ சி கற்பிக்கலாம்னா டீச்சர்ஸ், இஎஸ் வந்திருக்கு. சி டீச்சர்ஸ் இங்கிலீஷ். ரூலை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா புரியும். நல்லா கவனிங்க. அகமது கால்பந்து விளையாடுகிறார். அகமது நேமு. அப்போ அகமது பிளேஸ் ஃபுட்பால். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ், ரூல் நம்பர் 1, ஐ, வி, யூ, தே அப்படின்னு வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் டோன்ட்டு ப்ளஸ் வெர்பு சேர்த்து போட்டுக்கணும். ரூல் நம்பர் 2, கீ, சி, இட், நேம் வந்துச்சுன்னா டஸ் நாட் ப்ளஸ் வெர்புன்னு போட்டுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் ரூல் நம்பர் 1ல் நான் அலுவலகத்திற்கு செல்வதில்லை அப்படின்னு போட்டுக்கலாம். நான்னா அப்போ ஐ வந்துச்சுன்னா ப்ளஸ் செல்வதில்லைன்னா கோ. ஐ டோன்ட் கோ. இக்கு அலுவலகத்திற்கு இக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவிலே பார்த்துருக்கோம். இக்குன்னு வந்துச்சுன்னா நம்ம 2 போட்டுக்கணும். ஐ டோன்ட் கோ டு ஆஃபீஸ் அப்படின்னு போடணும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். நாங்கள் வந்துச்சுனாலே ரூல் நம்பர் 1ல்
வி பார்ப்பதில்லைன்னா வாட்ச். வி டோன்ட் வாட்ச் டிவி. இப்போ நேட்டிவ் சென்டென்ஸில் ரூல் நம்பர் 2 பார்ப்போம். அவன் வேலை செய்யவில்லை, அவன் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்கள. அப்போ அவன்னா கீ வந்துச்சுன்னா டஸ் நாட் ப்ளஸ் வெர்ப் வரும். அப்போ கீ டஸ் நாட் ஒர்க். அகமது கிரிக்கெட் விளையாடுவதில்லை. அகமதுனா நேம். எந்த பேர் வந்தாலும் அகமது, ராமு, எந்த பேர் வந்தாலும் நம்ம செகண்டு. அகமது டஸ் நாட் ப்ளே கிரிக்கெட். இந்த மாதிரி சென்டென்ஸை உருவாக்கிறோம். 3வது கொஸ்டின் சென்டென்ஸ் ரூல் நம்பர் டூ ப்ளஸ் ஃபஸ்ட்டு டூ தான் பண்ணணும். நம்ம கேள்வி கேட்குறோம்ல, அதனால் டூ ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கடுத்து சப்ஜெக்ட்டு ஐவியூ தேன்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் வெர்ப்பு சேர்த்துக்கணும். ரூல் நம்பர் 2ல் டஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு டஸ் வரும். ரூல் நம்பர் 2ல் டஸ் வச்சுட்டு அடுத்து கீ சி இட் நேம். அதே ஃபார்ம் தான். கீ சி இட் நேம் வந்துச்சுன்னா ப்ளஸ் வெர்ப்பு மட்டும் சேர்த்துக்கணும். டஸ்ஸு முன்னாடி போடும். டஸ் முன்னாடி போடும். அவர்கள் ஆங்கிலம் பேசுகிறார்களா? அவர்கள்னால் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியும். அவர்கள்னால் தே வந்தால் அப்போ டூ ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். டூ தே ஸ்பீக் பேசிக்கலாம்னா ஸ்பீக் இங்கிலீஷ். நீங்கள் குவைத்தில் வேலை செய்கிறீர்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் ஒரு ஆள்கிட்ட. நீங்கள்னா யூ. நான் சொல்லுங்கள், நீங்கள் யூ. அப்போ யூ வந்துச்சுன்னா டூ யூ ஒர்க் இன் குவைத். அடுத்தது பார்ப்போம். கொஸ்டின் சென்டென்ஸில் ரூல் நம்பர் 2 டஸ் கீ சி இட் நேம் வந்துச்சுன்னா டஸ் போட்டுக்கணும். கீ சி இட் நேம் நல்லா பண்ணிக்கணும். இதான் முக்கியமானது. அகமது இங்கு வசிக்கிறாரா? அகமதுனா நேம் வந்துருச்சுன்னா அப்போ டஸ் முன்னாடி போட்டுடணும். இப்போ டஸ் அகமது வசிக்கிறானா லைவ் ஹியர். இங்கேனா ஹியர். அவளுக்கு தமிழ் தெரியுமா? 2வது சென்டென்ஸு. அவள்னா சின்னு வந்துருச்சு. அப்போ டஸ்ஸு ஃபஸ்ட்டு வந்துடணும். டஸ் சி, நீங்கள் சொல்லுங்கள், டஸ் சி நோ தமிழ் அப்படின்னு சொல்லி அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அவர் வேலை செய்கிறாரா? இந்த சென்டென்ஸ் நீங்களே பதில் சொல்லுங்கள், கமாண்டில் பதில் சொல்லுங்கள். அவர்னு வந்திருக்கு. அவர்னா கீ வந்தால் டஸ் பண்ணும். டஸ் கீ ஒர்க். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் கேள்வி கேட்குறது. இந்த மாதிரி 3 சென்டென்ஸில் எப்படியெல்லாம் வரும் வாக்கியம் லாஸ்ட்டாக ரீகேப் பண்ணுவோம். நான் காப்பி குடிக்கிறேன், நான் காப்பி குடிக்கவில்லை, நீ காப்பி குடிக்கிறாயா, டூ யூ ட்ரிங்க் காஃபி அப்படின்னு சொல்கிறது. இப்போ அடுத்து எக்ஸசைஸ் பார்ப்போம். நம்ம ஃபுல்லாக இப்போ நம்மளை சென்டென்ஸை நீங்கள் தான் நம்மளுக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ணணும். பார்த்துக்கிட்டே வாங்க. நான் தினமும் காப்பி குடிக்கிறேன். நான் தினமும்னா நான்னா ஐ வந்திருக்கு. அப்போ ஐ வந்தால் என்ன போடணும் சொல்லுங்கள்? காஃபி எவ்ரிடே அப்படின்னு போடணும். அப்புறம் 2வது சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் நன்றாக பாடுகிறான். அவன்னா கீ சிங்ஸ் வெல். அவர்கள் சென்னையில் வசிக்கிறார்கள். அவர்கள்னா தே. வசிக்கிறார்கள்னா லைவ். தே லைவ் இன் சென்னை. இப்படி தான் நம்ம சென்டென்ஸை பிரித்து பார்த்துக்கணும். அடுத்தது பார்க்கலாம். எனக்கு பால் பிடிக்காது. எனக்குன்னா ஐ பிடிக்காதுன்னா லைக். அப்போது ஐ டோன்ட் லைக் மில்க். நீ கிரிக்கெட் விளையாடுவாயா? நீ கிரிக்கெட் விளையாடுவாயானா கேள்வி வாக்கியத்தில் வந்திருக்கு. நீனா யூ. அப்போது டூ யூ விளையாடுவாயானா ப்ளே. டூ யூ ப்ளே கிரிக்கெட். அடுத்ததாக நம்ம ஹோம்ஒர்க்கு செக்ஷன் போவோம். இதுதான் உங்களுக்கு இன்றைக்குள்ள ஹோம்ஒர்க்கு. சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அவள் பாடுகிறாள். அவர் கால்பந்து விளையாடுகிறாரா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.